இந்த உலகத்திலே பல்லாயிரம் கோடி பேர் வாழ்ந்திருக்கிறான். இன்னும் பல லட்சம் ஆண்டுகளாக இந்த இயற்கை இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. இதிலே நீ எந்த மூளைக்கு செல்ல போகின்றாய்? நீ ஆதிக்கத்தை செலுத்தினாலும், பிறரை அடிமைப்படுத்தினாலும், பிறரை நீ என்ன துன்பப்படுத்தினாலும் உன் பெயர் இந்த இடத்திலே நீடித்திருக்குமா என்றால் கிடையாது. அப்புறம் பிறகு எதற்கு இந்த ஆட்டம்? பிறகு எதற்கு இந்த ஆட்டம்? உன்னை மீறிய ஒரு சக்தி உண்டு. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, கொள்ளாவிட்டாலும் சரி, இந்த இயற்கை அப்படிங்கிறத யாராலும் அசைத்துக் கொள்ள முடியாது. உன்னை மீறிய சக்தி, அந்த மீறிய சக்தி நம்ம பேசுறோமே தவிர அது என்னன்னு ஆராய்கிறோமா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை. ஓடணும், ஓடியாரணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த அருட்பெரும் சக்தியை, நம்மால் எண்ணி பார்க்க கூட முடியாத அந்த சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நினைவு நமக்கு வருகிறதா அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. தனக்கு நேர்ந்த ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டு இறைவன் இல்லை என்று வாதிடுபவர்கள் ஏராளம். இறைவன் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் ஏராளம். நான் சொல்றது, இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தடுப்பதற்கு இங்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. தன்னை இந்த உலகத்திலே பெரியவனாக காட்டிக்கொள்கின்றவர்கள் அந்த நிகழ்வுகளை தடுக்க முடியுமா? முடியாது. இறைவன் பற்றற்றவர். இந்த உலகத்திலே 1000 இன்னும் பல்லாயிரம் உயிரினங்கள் இருக்கின்றன. ஒரு உயிரினம் இன்னொன்னை கொன்றுதான் உயிர் வாழ்கிறது. அதற்கான கர்மாவை அது ஏற்றுக்கொள்கிறது. அப்படி நம் மனிதர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? மனிதன்தான் இருப்பதிலே உயர்ந்தவன், அவனுக்கு ஏதாவது தீங்கு நிகழ்ந்து விட்டால் தான் இறைவனை திட்டுவார்கள். நம்ம பல உயிர்வதையை செய்து நாம் எல்லாம் பாவத்தை சேர்ப்பதில்லையா? அந்த உயிரினங்கள் யாரிடம் சென்று முறையிடும்? ஒவ்வொரு நாளாச்சுன்னா இன்னைக்கு பார்த்தா எல்லா கடையிலும் கூட்டமா நிற்கிறாங்க. எதுக்கு? பிற உயிரை கொன்று அதை உண்பதற்காக. அதெல்லாம் பாவமாக தெரியவில்லையா? அப்படி தண்டிக்க வேண்டும் என்றால் இறைவன் முதலில் உங்களைத்தானே தண்டிக்க வேண்டும். அப்படித்தானே அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கை அதற்கான தண்டனையைத்தானே கொடுத்து கொண்டிருக்கிறது. பிற உயிர்களிலும் இறைவனை காண்கின்ற தாற்பயம், பிற உயிர்களையும் இறைவனாக காண்கின்ற அந்த தாற்பயம் நம்மிடம் வந்துவிட்டால் அன்பானது மேலோங்குகிறது. ஒரு உள்ளத்திலே அன்பு மேலோங்கும் பொழுது கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இறையை உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுப்பார். அவ்வளவுதான் கொடுப்பார். உனக்கான வாய்ப்பை தான் இறைவன் ஏற்படுத்தி தருவார். அவருக்குமே உண்மையில பற்று இருக்காது. பற்று இருந்தால் அவர் இறைவனாக இருக்க மாட்டார். ஐயோ, என்னோட தீவிர பக்தன் அப்பா, அவன் என்னோட தீவிர பக்தன், அவனுக்கு இப்படி நேர்ந்து விட்டதே அப்படின்னு சலனப்பட்டால் அந்த இறைத்தன்மை அங்கு சென்று விடுகிறது. நடப்பது யாவும் நடந்து கொண்டே இருக்கும். இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை நடப்பவை யாவும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் உனக்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார். உன் நிலையை நீ உணர்ந்து கொள்வதற்கான தன்மையை அவர் ஏற்படுத்தி தருகின்றார். உன்னுள் இருக்கின்ற அவரை உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு அவர் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார். நீ உணர்ந்து கொண்டாய் என்றால் நீ இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் தருகின்றார். ஐக்கியமாவதற்கான வாய்ப்பையும் வழியையும் காட்டுகின்றார். அப்படி அந்த வழியை ஏற்றுக்கொண்டால் நாம் அவருடன் இரண்டர கலந்து விடலாம் என்பதுதான் ஞானியர்களின் கூற்று. அது எப்ப நடக்குமா? இந்த அணுவிலும் 1000 மடங்கு உடைத்து ரொம்பவும் சிறிதாக காணப்படுகின்ற அந்த சிறிய அணுவிலும் சிறிய அணுவாக இருக்கின்ற இறைவனை, அந்த பரமாணுவை அணுகக்கூடிய ஆற்றல் உடையவனுக்கு இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை கிடைக்குமாம். அந்த ஆன்மாவுக்குள் அவ்வளவு சிறியதாக இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான தன்மை கிடைக்குமா? அந்த தன்மை கிடைக்க பெற்றவர்களுக்கு இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சான்றோர்கள் கூற்று.